ஸோ நம்ம நேற்று பார்த்தோம் ஸ்கிரிப்டிங் லைக் பேசிக்ஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கிரிப்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம், தென் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன், தென் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம். கரெக்டா? ஸோ நவ் வி ஹேவ் டிஃப்ரெண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்லேயே டிஃப்ரெண்ட் இருக்கு. நம்ம பார்த்தது வெறும் இஃப் தான் பார்த்தோம். கரெக்டா? ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் இருக்கு. ஃபார் லூப் என்ன பண்ணுன்னா பேர்லேயே லூப் இருக்கு. என்ன இட் மீன்ஸ் அன்டில் ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரைக்கும் அது கம்ப்ளீட்டா ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் மீன்ஸ் ஃபார் லூப்னா கண்டிஷன் தென் அதோட பஞ்ச் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வர வரைக்கும் இட் வில். ப்ரோ உங்க ஸ்கிரீன் தெரியல ப்ரோ. சாரி, ஸ்கிரீன் ஷேர் பண்ணலையா? இப்போ விசிபிளா இருக்கா? ஓகே. Yes, from it visible. ஸோ ஃபார் லூப்ல ஒரு ஃபார் அதோட கண்டிஷன், அந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுற வரைக்கும் அதோட ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ switch case. இங்க இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் நம்மளே எழுதுவோம். நோ வரிஸ். ஓகே. ஸோ ஃபார் ஸ்டேட்மெண்ட்ல நான் சொன்னா ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரைக்கும் ரன் ஆகும். ஸோ first we'll start with print dash, a simple for loop to print one to number. I'll taking this complete script இத அப்படியே எடுத்துக்கிறேன். See, இங்க இது என்ன பண்ணணும்னா I'm giving for கொடுத்துட்டு ஒரு வேல்யூ I equal to 1 நான் செட் பண்றேன். Then I is இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரைக்கும் it will print the value. See, for I equal to 1, I less than or equal to 5. 5 and 5 வர வரைக்கும் 5 print பண்ணோம். After 5, the loop will get terminated immediately. So, if I get copy here, right? What is it? So, yeah. So, இது அப்படியே நான் காப்பி பண்றேன். We'll run it last week. So, I'm copying it. இப்போ நான் கேட் பண்றேன். பேஷ் ரன் பண்ற ஸ்கிரிப்டை ஆப்ரேட்டர் நம்பர் இஸ் அப்படியே பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. வாட் எவர் இதே கூட நீங்க ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்கி நீங்க பிரிண்ட் பண்ணா யூ கேன் யூஸ் ரீட் என்டர் நம்பர். அந்த நம்பர் வேல்யூ நீங்க இங்க அசைன் பண்ணிக்கலாம். இங்க என்டர் ஆஃப் 5 இருக்குல்ல, அந்த நம்பர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். இந்த இது என்ன பண்ணும்னா லைக் இட் வில் பிரிண்ட் நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பர் வரைக்கும் ஃப்ரம் 1 to it will print. If you want to print from இதுவே உங்களுக்கு 0 வேணும்னா it will print from 0.
So I'm going here. Paste பண்ணிட்டு ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்ட் நான் ரன் பண்ணேன்னா ஒரு நம்பர் கேட்குது. ஐ எம் கிவிங் 12. 12 கொடுத்தோம்னா ஃப்ரம் 0 இட் வில் பிரிண்ட். ஏன்னா நம்ம லூப்ல மாற்றிருக்கோம். ஃபர்ஸ்டோட ஐயோட வேல்யூ 0. ஸோ ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரைக்கும் கண்டிப்பா. இதுவே இப்போ நான் இந்த ஐட்ரேஷன் ஸ்டெப் கொடுக்கல, லைக் இஃப் ஐ ரிமூவ் இட் ரைட், கொடுக்கலன்னா இந்த கண்டிஷன் வந்து கடைசி வரைக்கும் ட்ரூ ஆகாது. கரெக்டா? ஸோ அதனால we have to give one iteration step. It means breaking point. இப்போ நம்ம இதை கொடுக்கவே இல்லை, கொடுக்காம இருந்தோன்னா கடைசி வரைக்கும் இந்த கண்டிஷன் அதே போல தான் இருக்கும். ஸோ இஃப் ஐ கிவ் ஐ ஈக்குவல் டு 0 கொடுத்துட்றேன். இஃப் ஐ ட்ரை டு ரன் ரைட், இந்த ஸ்கிரிப்ட் நான் அப்புறம் ரன் பண்ணணும்னா I think even it will get error out, I believe. Again, ஐயோட வேல்யூ 0 நான் சேவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்படியே பிரிண்ட் ஆயிட்டா இருக்கும். இட் இஸ் இன்ஃபினிட்டி லூப். சி பிரிண்ட் ஆயிட்டா இருக்கேன்னா நம்ம பிரேக்கிங் பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஐ ஈக்குவல் டு 0 தான் கொடுத்துருக்கோம். இட் மீன்ஸ் இந்த கண்டிஷன் கம்ப்ளீட்டா ட்ரூ ஆகிட்டே தான் இருக்கும். இந்த லூப் வந்து இன்ஃபினிட்டா ரன் ஆக ஆரம்பிச்சோம். சி ஐ ஈக்குவல் டு 0, அந்த நம்ம என்ன நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பரோட லெஸ் தென் 0 தான். ஓகேவா? தென் இட் வில் பிரிண்ட். இந்த அப்புறம் அதோட ஐயோட வேல்யூ அதுவே சேஞ்ச் பண்ணிப்போம். இட் மீன்ஸ் ஐ வந்து இட் வில் பிரிண்ட் இன்ஃபினைட் லூப்பா உங்களுக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாப் தட் யூ கேன் கிவ் கண்ட்ரோல் சி. அப்படி இல்லைன்னா ஐ வில் ஷோ யூ ஒன் மோர் திங். இப்போ இதே போல இன்ஃபினிட்டா ரன் இருக்கு. இதை உங்களால ஸ்டாப் முடியலன்னா யூ கேன் யூஸ், ஐ திங்க் ஐ வில் டூப்ளிகேட் திஸ். I can use $, கொடுத்தீங்கன்னா இந்த எக்கோ $, என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டா ரன் ஆகுற ஷெல் ஸ்கிரிப்டோட ப்ராசஸ் ஐடி. இப்போ நம்ம போய் இப்போ கிளிக் பண்ணோம்னா பிஎஸ் மார்க்ஸ் இந்த 2936 கரெக்டா ரன் ஆகுற அந்த பேஷ் ஷெல்லோட ஸ்கிரிப்ட். நீங்க இது வேணும்னா யூ கேன் கில். ஸ்கில் ஸ்கில்லே நிறைய வகை இருக்கு. இஃப் யூ யூஸ் ஸ்கில் -L கொடுத்தீங்கன்னா எல்லாமே பார்த்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சிக்னல் நம்ம செட் பண்ணி கில் பண்ணலாம். நம்ம மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், சிக்கல் கொடுப்போம். சிக்கல்னா ஷார்ட் கில், 4 ஸ்கில்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டெர்மினேட், அந்த ப்ராசஸை டெர்மினேட் பண்ணணும் இல்லை ஸ்டாப் பண்ணணும்னா யூ கேன் பேஸ்ட் ஆன் தட் numbers you can pass. ஓகேவா? ஸோ ஐ வாண்ட் டு பாஸ் kill 9. ஸோ kill -9, then the process number 2936. So it got killed. இப்போ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா it will kill. It print ஆகல, it got stopped. See, stop. It got stopped. So நீங்க அதே போல you can do that. Okay, so make sure that நீங்க ஒரு லூப் யூஸ் பண்ணும்போது பிரேக்கிங் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, so this is the one.
ஸ்விட்ச் அண்ட் வைல் இருங்க, நான் சொல்கிறேன். பிஃபோர் தட் நம்ம கட் பேஸ் எடுத்தோம், ரைட்? கட்டு ஏற்கனவே பார்த்துருப்போம். அதில் ஜஸ்ட் நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் see that. நேற்று நம்ம அரே பார்த்துருந்தோம், லைக் அரேல நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட் பிரிண்ட் பண்ண பார்த்துருந்தோம். ஸோ இருக்கிற அரேலேயே இப்போ நான் ஆட் பண்ணணும், லைக் அதர் வேரியபிள்ஸ், லைக் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் ப்ளஸ். அந்த வேரியபிளுக்கு முன்னாடி ப்ளஸ் கொடுத்துட்டு என்ன ஆட் பண்ணுமோ நீங்கள் ஆட் பண்ணலாம். சி இப்போக்கி இப்போ நான் இது ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்றேன். இதே நான் எக்கோ டாலர் ஓகே, இதே நான் ஸ்கிரிப்ட்ல ஆட் பண்றேன். இந்த 3 தான் அரே இருக்கு. இந்த 3 அரேல அப்புறம் இந்த 2 அரே நான் ஆட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா 2 எலிமெண்ட் ஆட் பண்ணணும்னா யூ ஹேவ் டு யூஸ் பிளஸ் சிம்பிள். பிளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா இட் வில் ஆட் அட் த லாஸ்ட். ஸோ இப்போ let me command that line, then we'll run again. இந்த ஃபைலை நான் ரன் பண்றேன். இப்போ ஆப்பிள், பனானா, செரி இந்த 3 தான் இருக்கு பை டிஃபால்ட்டா. இந்த 3 தான் இருக்கு. ஸோ இந்த 2 எலிமெண்ட் நான் இப்போ ஆட் பண்ணேன்னா யூ கேன் யூஸ் தட் ப்ளஸ் சிம்பிள். முன்னாடி நம்ம ப்ளஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ கேன் ஆட் தட். ரைட், இப்போ வி காட் 5. ஸோ ஒரு அரேவை நம்ம எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணோம்னா யூ ஹேவ் டு யூஸ் ப்ளஸ் சிம்பிள். ஓகே, தென் ஒரு அரேவை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா you can use hyphen minus கொடுத்தீங்கன்னா it will remove that thing. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஃபார் லூப்லேயே வந்து எப்படி நம்ம லைக் எப்படி நம்ம வந்து ஒரு எலிமெண்ட்டாக பிரிண்ட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ ஃபார் தட் யூ ஹவ் டு யூஸ் நீங்க அரேல பிரிண்ட் ஒரு எலிமெண்ட் நம்ம லூப்ல பண்ணும்போது யூ டோன்ட் நீட் டு டூ அன் இன்க்ரிமெண்ட். ஏன்னா நம்ம அட்ரேட் சிம்பிள் கொடுத்ததுனால நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல அதுவே வந்து இட் வில் டேக் த நியூ வேல்யூ. Yeah, I'll show you that. இங்க நம்ம ஃப்ரூட்ஸ்னு ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அரேனா மல்டிபிள் வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் ஃப்ரூட் எந்த வேரியபிள் எனிதிங் யூ கேன் ஹேவ் எனி நேம். இங்க வந்து நீங்க உங்க பேர் கூட கொடுத்துக்கலாம், எனி வேரியபிள். ஏன்னா ஜஸ்ட் ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரி வேரியபிளா தான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இந்த ஃப்ரூட்டோட வேல்யூல நம்ம அசைன் பண்ணுவோம். அதனால டெம்பரரி வேரியபிள் கன்சிடர். ஃபர்ஸ்ட் லூப்புக்கு இது ஆப்பிள் வருமா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா ஃப்ரூட் பாத்தீங்கன்னா ஆப்பிள் காட்டும். செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் வந்து இந்த வேரியபிள் வந்து பனானான்னு டெம்பரரி வேல்யூ ஆகும். தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா செரின்னு அசைன் ஆகும். ஸோ இட்ஸ் ஏ டெம்பரரி வேரியபிள். நீங்கள் இதுதான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, யூ கேன் நேம் இட் எனி திங். ஓகே, இன் எந்த இதில் பண்ண போகிறோம். ஸோ டாலர் கர்லி பிரேசஸ் ஃப்ரூட்ஸ். ஏன்னா நம்ம அரே பிரிண்ட் பண்ணுறதுனால யூ ஹவ் டு ஃபாலோ திஸ் ஃப்ரூட்ஸ். நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம் அட்ரேட் கொடுத்துருந்ததுன்னா கம்ப்ளீட் அரே எடுத்துக்கோ. இட் மீன்ஸ் இதோட லென்த் எடுத்துக்கோ. லைக் இட் இஸ் 3, ரைட்? லென்த் வந்து 3. ஸோ இட் வில் கோ அண்ட் இந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இட் ரன்ஸ் ஃபார் 3 டைம்ஸ். 3 டைம் ரன் ஆகிட்டு இட் வில் ஸ்டாப். கிராஷ் கொடுத்தோன்னா யூ குட் சி, ரைட்? ஆப்பிள், பனானா, செரி. ஏன்னா எக்கோ ஃப்ரூட் ஒரு வாட்டி இந்த லூப் ரன் ஆகும்போது இந்த டெம்பரவர் அவங்களுக்கு ரன் ஆகும். ஓகே, யா, இதுலேயே ஸ்லைசிங் நான் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். என்னன்னா இந்த ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்கேன் நான். என்ன
ப்ரூஃப்ஸ் கொடுத்துட்டு லைக் இந்த அரே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஐ டிக்ளேர் 1 2 3 4 5 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டாலர் ஃப்ரூட் அட்ரேட்னா கம்ப்ளீட்டா ரைட், கம்ப்ளீட் அரே. இதில் 2:4 கொடுத்துருக்கு. இட் மீன்ஸ் இண்டெக்ஸ், இது இண்டெக்ஸ் நம்பர், இண்டெக்ஸ் 1 அண்ட் இந்த மொத்த 2 2 3 4 இந்த 3 எலிமெண்ட் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம ரேஞ்ச் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரேஞ்ச் கொடுத்ததுனால இந்த ரேஞ்ச் மட்டும் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஏன்னா கம்ப்ளீட் அரேல 2 and 4 மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ இது நம்மளுக்கு அந்த அரேல அந்த எலிமெண்ட் மட்டும் வேணும்னா யூ கேன் பிரிண்ட் இட். ரொம்ப இதெல்லாம் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், ஏன் இதே மாதிரி இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா கத்துக்கணும்னா பேசிக் கற்றுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட டியூட்டி என்னன்னா எல்லா சர்வீஸும் அப் அண்ட் ரன்னிங்காக நீங்கள் செக் பண்ணணும். என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா என்ஜினிக்ஸ் கொடுக்குறாங்க, டாக்கர் கொடுக்குறாங்க, தென் HTTPD இருந்தால் HTTPD ரன்னாக இருக்காது. சும்மா ஐம் ஜஸ்ட் கிவிங் எக்ஸாம்பிள்ஸ். HTTPD சப்போஸ் இதுல MySQL ரன் ஆனா மை SQL சர்வீஸ் அப்ல இருக்கா, இல்லை ஜென்கின்ஸ் ரன் ஆகிட்டு இருந்தா ஜென்கின்ஸோட சர்வீஸ் அப்ல இருக்கா. ஸோ இது எல்லாமே நீங்க செக் பண்ணணும். ஸோ நீங்க இதை எப்படி செக் பண்ணுவீங்களா, ஒரு வாட்டி ஒரு சர்வீஸ்க்கு ஸ்கிரிப்ட் எழுதுவீங்களா. ஸோ இட் வில் பிகம் அ ஹியூஜ் ஸ்கிரிப்ட். ஸோ நீங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னா யூ கேன் ரைட் இட் அஸ் ஏ வேரியபிள். ஸோ சர்வீஸ்னு ஒரு வேரியபிள் எழுதிட்டு யூ கேன் பாஸ் ஆல் திஸ் அரேவா பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு லூப் எழுதிடலாம். லைக் ஃபார் இந்த சர்வீஸ் என்னவோ யூ கேன் நேம் இட் டிஃப்ரெண்ட். செக்கிங் கூட கொடுக்கலாம். செக்கிங் கொடுத்துட்டு இன் சர்வீஸ், இந்த சர்வீஸ்ல இருக்க எல்லா வேரியபிள் எடுத்துட்டு நம்ம செக் பண்றோம். ஸோ அந்த சர்வீஸ் வந்து இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்றோம். இட் மீன்ஸ் சிஸ்டம் இஸ் ரன்னிங்கா இல்லையான்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த சர்வீஸ் ரன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு அரேனால இது ஈஸியா இருக்கு. சப்போஸ் இன்கேஸ் நம்ம அரே இல்லை வேற எதுனா எழுதணும்னா யூ வில் டேக் சோ மச் டைம் ரைட். ஒரு சர்வீஸுக்கு இண்டிவிஜுவலா நீங்க எழுதுவீங்க கரெக்டா. ஸோ டு அவாய்ட் தட்ஸ் வை ஐ எம் ஸ்டார்டட் டீச்சிங் தீஸ் திங்ஸ். அரேயோட பேசிக்ஸ்னா என்ன. ஸோ அதனால ஐ எம் டீச்சிங் இட். ஓகே, ஸோ வி சா திஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இண்டெக்ஸ் நான் சொல்லியிருக்கேன்ல ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ட்ரை டு சி திஸ். அதே போல் ஒரு வேரியபிளை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா லைக் ஒரு பர்டிகுலர் அரேவை நம்ம ரிமூவ் பண்ணணும். லைக் அன்செட் கொடுத்தீங்கன்னா இட் வில் ரிமூவ் த வேல்யூ. சி இங்கே ஆப்பிள், பனானா, செரி அண்ட் ஆரஞ்சு இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு ரிமூவ் த 4th இண்டெக்ஸ் லெட்டர். 4th இல்லை. ஸோ ஓகே 3. Okay, see 4 that it removes orange. In the orange it will remove from the array and remove pannidum. So others you can print it. Okay, this is the one for array and for loop now path. So next pathina switch conditions. Switch condition nothing but multiple statements print பண்றதா switch ஓட யூஸ் கேஸ். So switch அதுலயே நான் கொடுத்திருக்க செலெக்ஷன். வாட் இட் மீன், இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா we will have a multiple options. லைக் இஃப் எல்ஸ் பார்த்துருக்கோம்ல, இஃப் எல்ஸ்ல நிறைய இஃப் கண்டிஷன் இருக்கும், நிறைய எல்ஸ் இருக்கும்ல. த சேம் திங் யூ வில் ஹேவ் பேட்டர்ன் 1 அதோட கமெண்ட், தென் பேட்டர்ன் 2 அதோட கமெண்ட்ஸ். பேட்டர்ன் 2 கமெண்ட்ஸ். டிஃபால்ட்டா இதே போல இத்தனை கமெண்ட்ஸ் உங்களுக்கு ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும் அன்டில் சம் கண்டிஷன் இஸ் லைக் ட்ரூ. எதனா ஒரு கண்டிஷன் மேட்ச் ஆகுறதுக்கு அந்த லூப் ரன் ஆகாது. அந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா லைக் அந்த பர்டிகுலர் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஒர்க் ஆகும். அதர்ஸ் வந்து இட் ஒன்ட் ஒர்க். ஸோ to complete this switch case, you have to write case in reverse, case.
இ கேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஐ திங்க் ஐ ஹவ் எக்ஸாம்பிள் ஐ ஷோ ஹியர். யா ஓகே. இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன், ரீடே நம்பர் பிட்வீன் 1 and 3. இந்த 1 and 3 மட்டும் ஒரு நம்பர் கொடுங்க சொல்றேன். ஸோ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த நம்பர் இந்த வேரியபிள் அசைன் ஆகும். இங்க நான் கேஸ் பண்றேன். கேஸ் மீன்ஸ் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச் கேஸ். ஓகே, மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரே செகண்ட் அதுதான். நம்ம மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை இங்கே செக் பண்ணும். இந்த நம்பர் இங்கே வரும்போது இந்த நம்பர் செக் பண்ணும். இதுதான் அதோட மேட்சிங் கேஸ். 1னா யூ என்டர்ட் 1. நம்பர் 2 கொடுத்தோம்னா இந்த கேஸ் மேட்ச் ஆகி 2 கொடுக்கும். 3 கொடுத்தோம்னா 3 பிரிண்ட் ஆகும். அதர் தென் 3 நம்ம எது கொடுக்குறோமோ இது இன்வேலிட் சொல்லி நம்ம கொடுக்கும். ஸோ வைல்ட் கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். கொடுத்துட்டு இட் வில் பிரிண்ட் எனி டிஃப்ரெண்ட் லைக் நீங்க கொடுத்த நம்பர் இல்லை. இதோட யூஸ் கேஸ் எங்க இருக்கும்னா, லெட் மீ ரன் திஸ். cancel. Okay, sorry. Okay, so I'm giving, so 15 right, 3i 15 dot sh. It will. So copy பண்ணிட்டேன். இப்போ இதை நான் ரன் பண்ண போறேன். Let me see here. So it asking to print a number. So I'm giving 2 கொடுக்குறேன். See, you entered 2. Suppose if I give 15 கொடுத்தனா இன்வேலிட் நம்பர், பிளேஸ் என்டர் பிட்வீன் 1 and 3. இந்த சுவிட்ச் கேஸ் ரியல் டைம் நீங்க ப்ரோமோட் எங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா, லைக் பிஃபோர் நான் சொல்லியிருந்தேன், லைக் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் ஏ ரன் சப்போர்ட் இன்ஜினியர்ல ரிலீஸ் எல்லாம் மேனுவலாக ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ வாட் வி டூ ரைட், ஒரு சர்வீஸ் இப்போ ஒரு ஏபிஐயோ இல்லை ஒரு ஜார் ஃபைலோ ரிலீஸ்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க, ப்ரொடக்ஷனில் ரிலீஸ்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். தட் டைம் வாட் வி யூஸ் டு டூ தட், அந்த பர்டிகுலர் சர்வீஸை நாங்கள் மேனுவலாக ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நாங்கள் அந்த டைம் என்ன தெரியுமா பண்ணுவோம், லைக் where is this case? Yeah, you got this case, right? So we will like what you say, so we'll take this particular statement, instead of number தான் இருக்கும், இந்த நம்பர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா கீழே we will print what is means enter number between இருக்குல்ல, you want we will put like echo, not that for 1 we will restart
restart particular A service மட்டும் restart பண்ணு. So for 2 stop a service. 3 அந்த பர்டிகுலர் சர்வீஸ் என்ன சொல்ற சர்வீஸ் நேம் வச்சுட்டு பேமெண்ட்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கிவிங் எக்ஸாம்பிள் பேமெண்ட். அந்த பேமெண்ட் சர்வீஸை 1 2 3 நீ இது பண்ணிக்கோ. தென் ஃபார் அதர் சர்வீஸ் இப்போ கார்ட் சர்வீஸை வந்து நான் இது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேட்டஸ் ஓகே ஸ்டேட்டஸ் கூட இருக்கட்டும். தென் ஃபார் 5 நாட் எக்ஸிட் வில் டூ a restart for what சர்வீஸ். ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு இதுக்கேற்ற பிளாக்ஸ் வந்து நாங்கள் இங்கே கீழே எழுதுவோம். லைக் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணும்ன்ட்டு. ஸோ வாட் எவர் ஸ்டேட்மெண்ட் இஃப் ஐ ப்ரெஸ் ஒன்னுனா அந்த பர்டிகுலர் சர்வீஸில் ஐ வில் ரைட். ஸோ வாட் ஃபார் ரீஸ்டார்ட் ரைட். ஸோ ரீஸ்டார்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சிஸ்டம் சிடிஎல் ரீஸ்டார்ட் பேமெண்ட் சர்வீஸ். அதே போல் நீங்கள் ஒன்றா லைக் யூ கேன் ரைட் த கேஸ். நீங்கள் கேஸ் எழுதிங்கன்னா அந்த பர்டிகுலர் நீங்கள் நம்பர் ப்ரெஸ் பண்ணும்போது அது மட்டும் பர்டிகுலராக மேட்ச் பண்ணி இட் வில் ரீலோட். அந்த சர்வீஸோ இல்லை ஸ்டேட்டஸோ ஸ்டாப் பண்ணும்போது இது யூஸ் பண்ணலாம். ஈவன் ஃபார் இந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இந்த ஸ்கிரிப்ட் கூட யூ கேன் ரைட் இட் ஆஸ் இன் திஸ் ஃபார்மேட். ஸோ யூ கேன் டேக் திஸ் ஆல்சோ ஆஸ் அன் அசைன்மெண்ட். இந்த 5 சர்வீஸும் வந்து அகைன் ரீரைட் assignment assignment 3 write a case script for above services to start and stop and restart and check the status of each service. ஓகேவா? இதை நீங்கள் எழுதுங்க. இது உங்களுக்கு இன்னைக்கு இந்த டைமோட அசைன்மெண்ட். ஸோ நீங்கள் யூ ஹவ் டு ரைட் இட் இன் ஸ்விட்ச் கேஸ். ஓகே, ட்ரை பண்ணுங்க. இட் இஸ் ஈஸி. எஸ்டர்டே சம்மன் ஷேர்ட் சரவணன் நீங்கள் ஆசை பண்ணீங்க. யா குட். ஸோ நீங்க அதே மாதிரி பண்ணீங்கன்னா தான் யூ வில் ஏபிள் டு நோ லைக் ஹவு குட் யூ ஆர் இன். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதான் யூ வில் நோ ஹவு டு ரைட். இப்போ ஈவன் இப்போ நான் நானும் ஷெல் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றது இல்லை. லைக் பீயிங் லைக் ஐம் ஜஸ்ட் ஐம் நாட் ரைட்டிங் மேனுவலி. ஐம் ஜஸ்ட் வெரிஃபைங் த என்னோட ஜூனியர்ஸோ இல்லை என் கொலீக்ஸ் எழுதுறத நான் வெரிஃபை பண்றேன். பட் even I will forget like what is variable and சின்ன things even I forgot. ஏன்னா I didn't have much practice now. I'm not doing that right now, right? So நீங்க எழுத தான் you will get it now. ஓகேவா? So make sure that practice விட்டாதீங்க. ஓகே ஓகே. So that's one more assignment. நீங்க அதுவும் ட்ரை பண்ணுங்க. Then this is the use case of switch. ஓகே, தென் சில வேரியபிள்ஸ் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். இந்த ரெவ்னு ஒரு வேர்டு, இந்த ரெவ்னு ஒரு ஓகே, இந்த ரெவ்னு ஒரு வேரியபிள் இருக்கு. வாட் திஸ் டு டூ பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா இன்பில் வேல்யூ. இட் வில் ரிவர்ஸ் ஏ வேர்ட். நம்ம என்ன வேர்ட் கொடுக்குறோமோ அதை ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துடும். அவ்வளோதான். லைக் சிம்பிள் கமெண்ட். உங்களுக்கு மேபி வில் கெட் இன் இன்டர்வியூ கொஸ்டின். நான் ஒரு வேர்ட் தரேன். இந்த இன்டர்வியூ கொஸ்டின் வந்து ஃபோர்ட்ல கேட்டாங்க. ஃபோர்ட்ல கேட்டாங்க. இஃப் டு செக் யுவர் நோ ஸ்கிரிப்டிங், நான் ஒரு வேர்ட் கொடுப்பேன், அது எனக்கு ரிவர்ஸ் வேர்டோ இல்லை ஸ்ட்ரிங்கோ நான் கொடுப்பேன், அதை ரிவர்ஸ் பண்ணி எனக்கு காட்டணும். ஸோ யூ கேன் யூஸ் எந்த வேர்ட் நம்ம சொல்லியிருந்தோம். ஐ டீச் யூ அகைன். So we are 15 பண்ணுமா 16 பண்ணுமா? we are 16 set கொடுத்துட்டு I'm pasting this.
ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கமாண்ட் there is a difference between single pipe and two pipe. If you use single pipe, right, இந்த single pipe என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கமாண்டோட என்ன இன்புட்டோ சாரி வாட் எவர் இட் கெட்ஸ் அவுட்புட், ரைட், அந்த செகண்ட் அவுட்புட்டோடது செகண்ட் கமாண்டுக்கு இன்புட்டா பாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ த டாலர் வேர்ட் இப்போ நம்ம கொடுத்த வேர்டை நம்ம இங்கே எக்கோ பண்ணுறோம். எக்கோ மீன்ஸ் வி ஆர் பிரிண்டிங் இட். ஸோ பிரிண்ட் பண்ணோம்னா லைக் பிரிண்ட் மீன்ஸ் அவுட்புட் காட்டும். ஸோ இந்த அவுட்புட்டை ரிவர்ஸ் பண்ணி இந்த அவுட்புட்டை வந்து இதுக்கு இன்புட்டாக பாஸ் ஆகும். சப்போஸ் இங்கே நான் டெவாப்ஸ் கொடுத்தேன்னா இந்த டெவாப்ஸ் தான் இந்த ரெவோட இன்புட்டே. ஓகேவா? ஸோ I run dash 16 DevOps கொடுத்தோம்னா it will reverse that word. See, it will reverse that word. So நான் உங்களுக்கு சொல்றேன், லைக் இன்னொரு வாட்டி, there is a difference between single pipe and double pipe. So single pipe வந்து பாத்தீங்கன்னா single pipe வந்து used to pass output of one command as a input to another command. Also you can add multiple commands. இதோட யூஸ் பாத்தீங்கன்னா you can chain of commands together. It means நம்ம ஒரு 4-5 கமாண்டை வந்து ஒன்னா செயின் பண்ணி we can use it. So that's the use case. இதே if I use double pipe, right, இது வந்து logical operator. It means either one condition run ஆனா போதுமே தவிர we don't want to see run all the condition. எல்லா கண்டிஷனுமே ரன் ஆகணும்ட்டு அவசியம் இல்லை. இஃப் யூ ஹேவ் டூ கண்டிஷன் டு செக், ஏதர் ஒன் கண்டிஷன் ஆர் ஆப்ரேட்டர்னாவே திஸ் ஆர் தட், இது இல்லைன்னா அது. ஸோ ஏதாவது ஒரு கண்டிஷன் போனால் போதும். ஓகேவா? ஸோ மேபி வில் கெட் அன் லைக் இது அவங்க அதே லைக் இந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் எதுவும் கேட்கலாம். ஆல்சோ ஐ ஆட் சம் நோட்ஸ், ஐ ஷேர் தட் டூ. இதெல்லாம் மேபி உங்கள் இன்டர்வியூவில் யூ வில் கெட் இட். ஓகே? ஸோ ஓகே, இங்க டாலர் ஹேஷ்னு ஒன்று இருக்கு. இட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் பொசிஷனல் பேராமீட்டர்ஸ். இது நம்ம ஃபங்க்ஷன் பார்க்கும்போது ஐ வில் டீச் யூ த டாலர் ஹேஷ். எத்தனை பேராமீட்டர்ஸ் நம்ம ஃபங்க்ஷனுக்கு இல்லை ஃபங்க்ஷனோ நம்ம ஸ்கிரிப்டுக்கோ தேவையோ வந்து செக் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் திஸ். இதே போல ஸ்கிரிப்ட் நேமே நான் பிரிண்ட் பண்ணணும். லைக் ஐ வாண்ட் டு பிரிண்ட், இப்போ இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகுதுன்னா இந்த ஸ்கிரிப்ட் நேமே நான் பிரிண்ட் பண்ணணும்னா ஐ கேன் யூஸ் $0. இந்த $0 கொடுத்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்கிரிப்ட் அதுவே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். தென் $, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இட் வில் பிரிஸ் த கரண்ட் ப்ராசஸ் ஐடி ஆஃப் த ஸ்கிரிப்ட். கரண்டா இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா அதோட ப்ராசஸ் ஐடி உங்களுக்கு காட்டும். தென் இன்னொரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா $, ப்ராசஸ் ஐடி ஆஃப் த லாஸ்ட் பேக்ரவுண்ட் கமெண்ட். கடைசியாக என்ன ஸ்கிரிப்டோ இல்லை என்ன கமெண்ட் ரன் ஆகி முடிச்சதோ அதை உங்களுக்கு காட்டும். ஸோ தட் இஸ் வை யூ கேன் கெட். மேபி இதெல்லாம் உங்களுக்கு இன்டர்வியூவில் லைக் என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவீங்க, தென் நம்மளுக்கு தெரியும் $, லாஸ்ட் எக்ஸிட்டோட ஸ்டேட்டஸ் என்னன்ட்டு கேட்கும். இதெல்லாம் மேபி வில் கெட் இட் இன் இன்டர்வியூ. ஸோ ஐ டைப் இட் அஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ ஆர் ஐ வில் ஆட் இட் இன் செப்பரேட். இங்கேயும் ஆட் பண்ணுறேன். ஐ வில் ஹேவ் செப்பரேட்டாக ஒரு ஷீட் கூட போட்டுட்டு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் போடுறேன். இதுலேயே இருக்கட்டும், யூ கேன் சி ஹியர் ஆல்சோ. ஓகேவா? ஸோ மேபி இதெல்லாமே லைக் சிமிலர். ஏன்னா ஒரு டெவாப்ஸ் இன்டர்வியூக்கு நீங்கள் போனீங்கன்னா
தே வோட் மோஸ்ட் லைக் டீப்லி இன் லினக்ஸ் பற்றி கேட்க மாட்டாங்க. லைக் கமாண்ட்ஸாக கேட்பாங்க. என்ன கமெண்ட்ஸ் டே டு டேவாக யூஸ் பண்ணியிருக்கீங்க, லைக் இந்த கடைசி லைக் கமெண்ட் ரன் ஆனதோட ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ மேக் ஷூர் யூ ஆர் குட் ஆன் தட். ஓகே. ஆல்சோ இன்னொரு கூட இருக்கு டிஃபரன்ஸ் அண்டுக்கும் டேபிள் அண்டுக்கும் என்ன கமெண்ட் பேக்ரவுண்ட்ல இந்த கமெண்ட் ரன் ஆகும். சி இஃப் யூ யூஸ் ஒன் ஹேண்ட்னா இட் ஸோ அலோயிங் த டெர்மினல் டு அக்செப்ட் நியூ கமெண்ட்ஸ் வைல் ப்ரீவியஸ் கமெண்ட் இஸ் ஸ்டில் ரன்னிங். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஷோ யூ. இப்போ நான் ஸ்லீப் கொடுக்குறேன். ஸ்லீப்போட கமெண்ட் என்னன்னா யுவர் கீபோர்ட் வில் கெட் inactive. ஸோ இஃப் ஐ கிவ் 5 seconds கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஐ கிவ் 5 seconds, என்னோட கீபோர்டோட இன்புட் பார்த்தீங்கன்னா 5 seconds இட் வில் அக்செப்ட், பட் இட் ஒன்ட் டேக் எனி கீஸ், எனி இன்புட் எதுவுமே எடுத்துக்காது. இஃப் ஐ கிவ் என்டர் ஆல்சோ இட் ஒன்ட் டேக். ஓகேவா? இதே இஃப் ஐ டூ ஆம்பர்சன்ட் ஸ்லீப் 5 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்தீங்கன்னா இட் வில் ரன் ஆன் பேக்ரவுண்ட். சி இங்க நான் ஸ்லீப் கொடுக்கும்போது இட் பிளாக் மை டெர்மினல், ரைட்? இங்க கொடுக்கும்போது இட்ஸ் கிவிங் ஒன் ப்ராசஸ் ஐடி, பட் ஐ கேன் ஏபிள் டு யூஸ் மை டெர்மினல். ஸோ இந்த அண்ட் கொடுத்தீங்கன்னா வாட் எவர் கமாண்ட் யூ கிவ் இட் வில் ரன் இன் பேக்ரவுண்ட்ல ரன் ஆகும். ஸோ டு வெரிஃபை தட் ஸ்லீப் ஐ கிவ் 300 3000 செகண்ட்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆம்பர்சன்ட் கொடுத்தோன்னா இட் இஸ் ரன்னிங். இந்த பழைய ஒன் காட் கம்ப்ளீட், அதனால உங்களுக்கு ஸ்டேட்டஸ் டர்ன் வருது. த நெக்ஸ்ட் இஸ் ரன்னிங் 4161, ரைட்? ஸோ இப்போ நீங்க போய் பிஎஸ் -ஆக்ஸ் 10 -i அந்த ப்ராசஸ் நம்பர் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு see that it is running, sleep is running. See, you can able to see that. ஓகேவா? ஸோ இது இந்த ஒரு ஹேண்ட் யூஸ் பண்ணா, இதே 2 ஹேண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இட் மீன்ஸ் ரெண்டு கமெண்டை நம்ம சேர்ந்து ரன் பண்றோம். ஓகே. ஸோ இஃப் ஐ வாண்ட் டு டூ பிடபிள்யூடி அண்ட் எல்எல், இந்த 2 கமெண்ட் நான் ரன் பண்ணணும்னா யூ கேன் யூஸ். ஸோ இந்த 2 கமெண்டுமே ரன் ஆகும். சி பிடபிள்யூடி இட் வில் print and LL means it will list the all files. So if I want to list another, if I want to like run another commands, what you say, we can cat a file. So cat one.sh na cat பண்றேன்னு. See, it do everything. Suppose if I do a wrong command inga one.s கொடுத்தோம்னா Android things வந்து எல்லா கண்டிஷனுமே ட்ரூ ஆனாதான் இட் வில் ஷோ, ரைட்? ஸோ லாஸ்ட் கமெண்ட் நம்மளுக்கு தெரியும் இட் இஸ் நாட் எ ஃபைல். ஸோ அது மட்டும் உங்களுக்கு இது ஆகும். ஏன்னா நம்ம இங்கே கண்டிஷன் செக் பண்ணலை. ஸோ வி ஆர் ஜஸ்ட் பிரிண்டிங் இட், ரைட்? ஸோ அது மட்டும் நோ ஃபைல் டெஸ்ட் டைரக்டரின்ட்டு அவுட்புட் எடுத்து உங்களுக்கு காட்டுது. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணோம்னா இந்த ஆண்ட் வந்து எல்லா கமெண்ட்ஸுமே ரன் ஆகும். சப்போஸ் இப்போ இதே இடத்துல பிடபிள்யூடி கொடுத்துட்டு எல்எல் கொடுக்குறேன்னா ஏதர் 1 மட்டும் தான் ரன் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனே இது ட்ரூ ஆனதுனால இட் வில் லீவ். சப்போஸ் இங்க நான் கொடுத்துட்டு ஐ கிவ் ஏபிசி கொடுத்துட்டு பிரிண்ட் போட்டோம்னா ஏபிசி ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால இட் பிரிண்ட் அனதர் கமெண்ட் டு ரன் தட். ஓகேவா? ஸோ when you are asked in interview, make sure that you read this and you can answer these things. Okay, I'll put it here. So here we covered almost all scripts here. Okay, next scripts பாத்தீங்கன்னா this is also like for a basic for நீங்க பாருங்க. while ஓட syntax பாத்தீங்கன்னா while also like a loop தான். Okay, I will get script. while ஓகேவா? இங்க while பாத்தீங்கன்னா while ஒரு கண்டிஷன் ரன் ஆகுற இடத்துல நீ பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ரன் பண்ணிட்டு தென் யூ கேன் கம் அவுட் ஆஃப் தட்
loop. Bunch of statements. என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் பண்ணுமோ இதில் ரன் பண்ணு. ஸோ இதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு லூப் ரன் ஆகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு வந்து பிரேக்கிங் பாயிண்ட் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். பிரேக்கிங் த லூப் நீங்கள் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக யூ ஹவ் டு டூ ஒன், எப்படி சொல்கிறது, யூ ஹவ் டு ஹேவ் ஒன் ஸ்டேட்மெண்ட். அந்த கண்டிஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு, அப்படி இல்லைன்னா இட் வில் கெட் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். சி இங்கே நான் இங்கே கொடுக்கும்போது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன், வேல்யூ 5 கொடுத்துருக்கேன். இங்கே நான் என்ன கண்டிஷன் செக் பண்ணுறேன்னா, $count GT means greater than 0. ஆமாம், ட்ரூ. 5 வந்து greater than 0 தான். ஸோ இட் வில் பிரிண்ட் கவுண்ட் டவுன் கொடுத்துட்டு இந்த கவுண்டை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ 5 நெக்ஸ்ட் டைம் டூயிங் இதுதான் நான் பிரேக்கிங் பாயிண்டாக கொடுக்குறேன். மீன்ஸ் என்னோட வேல்யூ குறையும். ஸோ டிக்ரிமெண்ட் த கவுண்ட். ஓகே, டிக்ரிமெண்ட் த கவுண்ட். நான் கவுண்டை கொடுத்துட்டு தென் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5. இந்த லூப்புக்குள்ள போகும்போது 4 3 2 1 0 இஸ் கிரேட்டர் தென் 0. இந்த கண்டிஷன் அந்த டைம் ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகும்போது இட் வில் பிரேக் த லூப் விட்டு வெளியே வரும். ஸோ வைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். லைக் இஃப் யூ ஃபர்கெட் டு நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் ரன் இன்ஃபினிட்டா உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ I'll paste it here. 17.sh. See, count on 5 4 3 2 1 and at last loop போயிட்டு வெளியே வரும்போது இந்த எக்கோ லிஃப்ட் வந்து பிரிண்ட் ஆகும். சி அன்டில் இந்த லூப் முடிகிற வரைக்கும் தான் இந்த பிளாக்லேயே ரன் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் லூப் பிரேக் ஆன அப்புறம் தான் இந்த கடைசி எக்கோ ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ மேக் ஷுர் தட். அதே போல இந்த கவுண்ட் மைனஸ் நீங்க யூஸ் பண்றீங்களா, யூ கேன் யூஸ் திஸ் ஆர் யூ கேன் யூஸ் திஸ். லெட் கவுண்ட் மைனஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இஃப் யூ வாண்ட் டு டூ ஏ இன்க்ரிமெண்ட் ரைட், யூ கேன் யூஸ் லெட் கவுண்ட் ப்ளஸ். இந்த ரெண்டு வேல்யூல நீங்க லைக் எந்த ரெண்டு லைக் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ்ல நீங்க லைக் எந்த டைப்ல உங்களுக்கு யூ வாண்ட் டு இன்க்ரிமெண்ட் ரைட், நீங்க அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லெட் கொடுத்துட்டு அந்த வேரியபிள் நேம் என்ன வேரியபிளோ நீங்க கொடுத்துட்டு யூஸ் பண்ணலாம். ரிமூவ் இயர் என்ன கேஸ் அங்கே பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதுல எனி டவுட் இருக்கா? நம்ம இதுல நீங்க இது ஒரு வேரியபிள் தான் பாஸ் பண்ணுறது இல்லை, நீங்க யூ கேன் பாஸ் ஏ அரே ஆல்சோ. ஸோ நீங்க ஒரு அரேவை நீங்க பிரிண்ட் பண்றீங்களா வைல் லூப்ல, யூஸ் ஹியர். ஸோ நிறைய இடத்துல வந்து யூ ஹவ் டு யூஸ், எப்படி சொல்றது, இந்த கமெண்டட் லைன்ல அந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும்ட்டு நீங்க சொல்றது பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகேவா? பர்டிகுலரா ஏன்னா ஒருத்தர் வந்து நான் பாக்குறேன்னா ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் லைக் ஃபாஸ்டர் வே. மீன்ஸ் உங்களோட கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ஹெல்ப் பண்ணும். ஒரு ஓகே இது பார்த்தோன்னே ஆமா இப்போ நான் இங்க சப்போஸ் இங்க ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன், ஓ இது 2 நம்பர் ஆட் பண்றதுக்கான ஃபங்க்ஷன், ஸோ இது சப்போஸ் எனக்கு வேணும்னா நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்க என்ன எழுத போறேன்னா while loop with array கொடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அரேவை டிக்ளேர் பண்ண போறேன். அரே வந்து I'll be declaring fruits கொடுத்துட்டு I'll use ஆப்பிள் செரி அதே போல கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் வைல் லூப்ல போட போறேன். ஸோ வைல் நான் சொல்லியிருந்த $fruits @ கம்ப்ளீட்டா -gt greater than 0. 0னா it will print until the value is 0. ஓகேவா? ஸோ இது கண்டிஷனை நான் கொடுத்துட்டு இதை நான் பண்ண சொல்றேன். ஒரு ஃப்ரூட்டா பிரிண்ட் பண்ண சொல்றேன். எப்போ ஃப்ரூட் $fruit ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ 0, நெக்ஸ்ட் டைம் போடும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஸோ it will print all the elements. See, will go and will check pi 18.
dash 18.sh. see ஆப்பிள், பனானா, செரி, மேங்கோ, ஆரஞ்ச் எல்லாமே உங்களுக்கு ஒன்னொன்னா பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த நீங்க உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தல, லைக் யூ கேன் கன்சிடர் திஸ் இஸ் இந்த வீக்கெண்ட் பாருங்க. அனதர் அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா சேம் திங், ட்ரை டு யூஸ் while loop to run the script. இதை ரன் பண்ணி லைக் சேம் சிமிலரா சேம் யூஸ் பண்ணி யூ கேன் ரைட். இங்க நீங்க என்ன செக் பண்றீங்கன்னா, ஒரு சர்வீஸை செக் பண்றீங்க. அந்த சர்வீஸ் வந்து இன்ஆக்டிவா இருந்ததுன்னா யூ மேக் இட் ஆக்டிவ். இது இஃப் சர்வீஸ் இஸ் inactive, then inactive இருந்தா make that service active using systemctl command. So இதை செக் பண்ணீங்கன்னா you can see. ஓகேவா? ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி அட்ரஸ் பண்றதுதான் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ ட்ரை திஸ். ஓகே, yeah. So we saw this. Then function பார்த்தீங்கன்னா function is nothing but function in bash scripting பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஆஃப் கோட் நம்ம திருப்பி யூஸ் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் டெம்ப்ளேட். ஒரு டெம்ப்ளேட் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு டெம்ப்ளேட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இட் மீன்ஸ் ரிப்பீட்டடா இந்த டாஸ்க் வந்துன்னா இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி லைக் ஒன்லி இல்லை மாடிஃபிகேஷன் மட்டும் நம்ம பண்ணுவோம். லைக் இல்லை வாட் ஆர் த திங்ஸ் தட் வி ரிக்வயர் வில் பி ஆடிங் இட், ரைட்? ஸோ we use function as a reusable code. ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட்டை நம்ம ஸ்கிரிப்ட்ல எங்க வேணுமோ we can call it. அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா we have to use a function name, then the curly braces on, then your block of reusable code கொடுத்துட்டு then you can close the function. இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுவீங்கன்னா you can use அந்த ஃபங்க்ஷனோட நேமை நீங்க யூஸ் பண்ணவே போதும். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு யூஸ்னா ஐ கேன் கால் யூஸிங் த ஃபங்க்ஷன் நேம். த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தீங்கன்னா ஐ கேன் கால் த ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் தி பிளாக் ஆஃப் ரியூசபிள் கோட். அந்த கோடை வந்து நம்ம ரிப்பீட்டடா நம்ம கோட்ல யூஸ் பண்றோம்னா வி டோன்ட் வாண்ட் டு ரைட் தட் பர்டிகுலர் கோட் அகைன் அண்ட் அகைன். அதுக்கு பதிலாக வி கேன் யூஸ் திஸ் மெத்தட். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க ஐம் ஜஸ்ட் கிவிங் ஏ ஸ்மால் எக்ஸாம்பிள். என்ன கொடுத்துருக்கேன்னா ஆட் நம்பர், ஒரு நம்பர்னு ஃபங்க்ஷன் நேம் எழுதியிருக்கேன். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ், தென் இங்க நான் கர்லி பிரேசஸ் ஆன் பண்ணியிருக்கேன். வாட் ஐ டூ, ஸோ நம்பர் 1 நம்பர் 2ன்னு ரெண்டு இது கொடுத்துருக்கேன் டிக்ளேர். இங்க $1 $2 இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ். இந்த ஃபங்க்ஷனோட நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றோம். அதர்வைஸ் யூ கேன் ஆர்குமெண்ட்ஸை நம்ம பாஸ் பண்றோம். செக் எப்படி சொல்றது, ரெண்டு இன்புட்டை வந்து நம்ம ஃபங்க்ஷனோடவே பாஸ் பண்றோம். ஸோ பாஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி நம்மளுக்கு வேல்யூ கொடுக்கும். ஸோ இங்க நான் என்ன கொடுக்குறேன், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றது எப்படி சொன்னேன், ஃபங்க்ஷன் நேம் நம்ம கொடுத்து கால் பண்ணுவோம். நான் இங்க கால் பண்ணும்போது ஐம் பாசிங் 2 parameters. சி இங்க நம்ம இங்கே பார்த்துருப்போம், ரைட்? இந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல $#. யா, இந்த $# தான் நம்பர் ஆஃப் பொசிஷனல் பேராமீட்டர்ஸ். மீன்ஸ் இந்த ஆஷ் வந்து என்னவா இருக்கலாம். இப்போ $1 இருக்கு, இங்க ஆஷ் வந்து எனி நம்பரா இருக்கலாம். ஸோ இப்போ $1 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் $1, செகண்ட் ஆர்குமெண்ட் $2. ஓகேவா? இதே போல இப்போ அடுத்த ஆர்குமெண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா இட் வில் பி $3. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நம்ம பாஸ் ஆகுறது $1 எங்க இருக்கோ அங்க போய் பிளேஸ் ஆகு. இப்போ இந்த 10 எங்க இருக்குன்னா செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. இட் மீன்ஸ் $2. இந்த இது வந்து $2ல ஆட் பண்ணு. சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு ஆட் another, ரைட், ஐ கேன் யூஸ் local sum, sorry, I'll use third. Okay, number 3 கொடுத்துட்டு I'm getting $number கொடுத்துட்டு இங்க நான் வரும்போது I can use 15 something
ஸோ இங்க நான் வரும்போது நான் ஆட் பண்ணேன் லைக் சம் நம்பர் 1 + நம்பர் 2 + நம்பர் 3 இது எல்லாமே ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது ஐ வில் கெட் த ரிசல்ட். ஸோ இந்த $1 $2 $3 ஆர் பார்த்தீங்கன்னா பொசிஷனல் பேராமீட்டர்ஸ். இந்த பேராமீட்டர்ஸ் ஃபங்க்ஷனோட நம்ம பாஸ் பண்ணும்போது எங்கெல்லாம் இந்த வேல்யூ யூஸ் பண்ண போறோம் அந்த வேல்யூஸ்க்காக கொடுக்கறது. ஓகேவா? ஸோ இங்க கொடுத்துட்டு BI right 19. I'll go with 19.set. கொடுத்துட்டு I'm pasting here. Okay. So dash 19.set. இப்போ நான் எதுவுமே பாஸ் பண்ணல. லைக் ஏன்னா ஏற்கனவே நம்ம இங்க பாஸ் பண்ணிட்டோம், ரைட்? ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து given. சப்போஸ் நான் இங்க கொடுக்கவே இல்லை. So while calling the function, நான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கல. ஸோ வாட் இட் ஹேப்பன் வில் சி. எதுவுமே கொடுக்கல. ஓகே, இஃப் ஐ ரன் ரைட் இட் வில் சென்ட் எம்ப்டி ரெஸ்பான்ஸ். அந்த ஃபங்க்ஷனை வந்து வெறும் ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்றேன். எந்த வேல்யூ ரிசீவ் ஆகலைன்னா இட் கன்சிடர் அஸ் ஏ 0. இப்போ சப்போஸ் ஐ எம் சென்டிங் ஒன்லி 1 வேல்யூ. 3 இடத்துல ஐ எம் சென்டிங் ஜஸ்ட் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நான் பாஸ் பண்றேன். இட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் ஃபங்க்ஷனல் ஆட் ஆகும். ஆட் ஆகும்போது யூ வில் கெட் ஒன்லி தட் 1 நம்பர். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டர்ஸ் வந்து ஒன்னொன்னா பாஸ் பண்ணுறோம். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா வில் டிஸ்கஸ் இன் ப்ரொடக்ஷன் ஸ்கிரிப்ட். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்கிரிப்ட்ஸில் ஐ வில் டீச் யூ எங்கே ரியல் டைமாக நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இது ஃபங்க்ஷன். நான் ஜென்ரலாக இப்போ நம்ம இஃப் கண்டிஷனில் வச்சு நம்ம ஒரு ஃபைல் கொடுத்தது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம்ல, டு செக் எக்ஸிஸ்ட் ஆர் நாட். அதை நான் ஃபங்க்ஷனாக எழுதிட்டேன். சி, ஃபங்க்ஷனாக எழுதும்போது ஜஸ்ட் செகண்ட். சொல்லுங்க. இதுல இப்போ ஃபங்க்ஷன் சொல்றது வந்து num1 வந்து ஃபங்க்ஷனா, எது வந்து ஃபங்க்ஷன்? ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இதுதான். இந்த பிளாக், இந்த கம்ப்ளீட் பிளாக் கோட் இருக்குல்ல, இதுதான் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஆட் நம்பர்ஸ். ஆமா, ஆட் நம்பர்ஸ் நீங்க இப்போ உங்க ஸ்கிரிப்ட்ல எங்க வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். ஆட் நம்பர் மட்டும் இந்த ஃபங்க்ஷனை நீங்க கால் பண்ணா போதும். இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட நேம். இது ஃபங்க்ஷனோட பாடி. இந்த கோடை தான் இந்த ஃபங்க்ஷனோட பாடி. இதை தான் நம்ம கோட்ல ரிப்பீட்டடா யூஸ் பண்ண போறோம். ஸோ யூஸ் பண்றதுனால வி யூஸ்ட் இட். இதை நம்ம ஒரு டெம்ப்ளேட்டா எழுதிட்டோம். ஸோ நீங்க வேற எங்கன்னா லைக் இன்னொரு லைக் யூ ரைட்டிங் சம் அதர் கோட், அந்த கோடெல்லாம் முடிச்சுட்டு அகைன் ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணேன்னா யூ கேன் கால் த ஃபங்க்ஷன் யூசிங் த நேம். நீங்க ஒரு வாட்டி தான் பண்ணணும்ட்டு இல்லை, யூ கேன் கால் இட் மல்டிபிள் டைம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது ஐ கேன் கோ வித் a different call value function. So what we do, இது ஜஸ்ட் இது பிரிண்ட் பண்ணோம். லைக் வாட் எவர் இஸ் இஸ் இந்த இது பிரிண்ட் பண்ணும். செகண்ட் டைம் போகும்போது இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு இது பிரிண்ட் பண்ணும். இட் மீன்ஸ் நம்ம ஒரு கோடு எழுதிட்டோம். அந்த கோடு வந்து டைனமிக்கலா ரீயூசபிளா இருக்கும். நம்மளுக்கு எப்போ வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சி, ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேல்யூஸ் எடுக்குது, செகண்ட் டைம் we are taking a different values. பட் நம்ம என்ன பண்ணோம், டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ஆட் பண்றதுனால we are using the same மாடல். இங்க இல்லைன்னா நம்ம இன்னொரு வாட்டி அகைன் you will write this code, right? கொடுத்த வேல்யூஸை எடுத்துட்டு தென் யூ வில் கோ வித் சம் ஈக்குவல் டு ஒரு வாட்டி அந்த நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம்ல. இன்ஸ்ட் ஆஃப் டூயிங் தட் வி கேன் யூஸ் அ சேம் டெம்ப்ளேட் அகைன். ஒரே டெம்ப்ளேட்டை நம்ம டிஃப்ரெண்ட் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் ஐ ஆட் திஸ் டு மை ஸ்கிரிப்ட், ரைட், நம்மளோட ஸ்கிரிப்ட்ல ஆட் பண்ணோம்னா ஸோ I'm giving 15 and 5. Okay. If I add another type, one more time here, right? So இப்போ ரன் பண்ணீங்கன்னா சி, ஓகே, யூ கேன் கெட் 2. ஸோ நீங்கள் இந்த கோடை ரீயூஸ்பிள் பண்ணிக்கலாம் எத்தனை டைம் வேணா வித் ஃபங்க்ஷன் நேம் யூ கேன் யூஸ் இட். சிமிலர்லி ஐ யூஸ்ட் ஹியர். இங்கே இந்த செக் ஃபைல் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, செக் ஃபைல் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த டிக்ளேர் பண்ணதை வந்து நீங்கள் ஒரு வேரியபிள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதுனா யூ ஹேவ் டு யூஸ் லோக்கல். ஏன் லோக்கல் கொடுக்குறேன்னா, லோக்கல்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிளோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா அந்த லூப் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான், அவுட் சைட் ஆஃப் த
ஃபைலில் யூ கான்ட் ஏபிள் டு யூஸ் இட். இந்த அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷனில் நீங்கள் இது யூஸ் பண்ண முடியாது. லோக்கல் பார்த்தீங்கன்னா ஒன்லி அதோட ஸ்கோப் எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு ஒரு டெவலப்பரை ஒரு யூசரா இருந்தா உங்களோட ஸ்கோப் உங்களோட ஆக்சஸ் எது வரைக்கும் இருக்கும்னா அதே போல இதோட லோக்கல் வேரியபிள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் இது வேரியபிள். இஃப் ஐ ட்ரை டு பிரிண்ட் திஸ் ஃபைல் நேம் இன் த அவுட் சைட், ரைட், ஐ கான் பிரிண்ட் இட். சி, I'll show you here. Echo dollar. I can use the file name. இந்த ஃபைல் நேமே என்னால் பிரிண்ட் இங்கே பண்ண முடியாது. I can show you that. ஃபைல் நேம் இஸ் ஃபைல் நேம். இது வந்து அவுட் சைட் த பிளாக் நான் கொடுக்குறேன். ஓகேவா? இதே இன்சைட் பிளாக் இதே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். யூ கேன் சி, யா இங்கே இருக்கு. ஸோ இங்கே வரும்போது ஐ பிரிண்ட் ஒன் மோர் இயர். எக்கோ அவுட் சைடா அவுட் சைட் த ஃபங்க்ஷன். ஓகேவா? ஃபங்க்ஷனோட அவுட் சைடில் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். டு செக் இஃப் த ஃபைல் இஸ் எக்ஸிஸ்ட் ஆர் நாட். இங்கே நான் text.txt ஒரு ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணுறேன். I'll show you. Okay, இப்போ vi 20.sh கொடுத்துட்டு I'm running this. For that we want to make sure text.txt ஒரு ஃபைல் நம்ம கிட்ட இல்லை, கரண்ட் டைரக்டரியில். ஸோ I'm running dash 20.sh. File name does not exist. File name இது அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான் நம்ம பிரிண்ட் பண்ணோம். கரெக்டா? அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ல என்ன வருது பாருங்க, அந்த நேமே எம்டியா இருக்கு. See, you can see the difference. ஸோ இங்க செக் பண்ணும்போது இங்க வந்து உங்களுக்கு ஃபைல் நேம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வந்துச்சு பாருங்க. ஃபைல் டெக்ஸ்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ இது எங்க வருது? ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ண அப்புறம் தான் இது எழுதுறோம். கரெக்டா? ஸோ இது இங்க பண்ணீங்கன்னா இது அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் வரும்போது உங்களுக்கு இந்த நேம் வந்து இல்லை. ஸோ இதை லோக்கல்னு நீங்க டிக்ளேர் பண்ணீங்கன்னா வேரியபிள் அது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் அதோட ஸ்கோப் இருக்குமே தவிர அவுட் சைட் இந்த ஃபங்க்ஷன் இந்த கர்லி பிரேசஸ் விட்டு வெளியே வந்தோன்னா அந்த வேரியபிள் என்னவே அதுக்கு தெரியாது. இட் டசன்ட் நோ தட் வாட் வேரியபிள் இட் இஸ். ஓகேவா? ஓகே, ஸோ அதனால தான் இங்கே லோக்கல்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன். ப்ரொமோட் நீங்கள் தான் டேட்டா டைப் இல்லைன்னு சொன்னீங்களே. ஸோ திஸ் இஸ் நாட் எ டேட்டா டைப். இது நம்ம ஸ்கோப் சொல்கிறோம். ஸ்கோப் பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிள், குளோபல் ஸ்கோப்புன்னு சொல்லுவோம். குளோபல் வேரியபிள் இட் மீன்ஸ் அந்த வேல்யூ த்ரூ அவுட் த ஸ்கிரிப்ட் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? இங்கே லோக்கல் கொடுத்தோம்னா அந்த வேரியபிள் அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் யூஸபிளாக இருக்குமே தவிர அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்கு இந்த வேரியபிள் அதோட ஸ்கோப் இருக்காது. ஓகேவா? அந்த வேரியபிள் வந்து அந்த ஃபங்க்ஷன் இப்போ நீங்கள் எழுதுறீங்கன்னா இந்த டாலர் இந்த ஃபைல் நேம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷன் எண்டு வரைக்கும் தான். அவுட் சைட் ஒன்ஸ் நீங்கள் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேரியபிள் வந்து அவுட் சைடில் நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. யூ ஒன்ட் கெட் த வேல்யூ. ஓகே, ஸோ டு செக் திஸ் அகைன் கொஞ்சம் லைக் யூ வில் கெட் கன்ஃபியூஸ்ட். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வில் கெட் டு நோ. ஓகேவா? ஸோ I'll use control reading. Let me remove all things. Paste பண்ணிடுறேன். Try to write dash 20.sh கொடுக்குறேன்னா see first function கால் பண்ணிட்டோம். file text does not exist. இது அவுட் சைட் ஆஃப் ஃபங்க்ஷன். see ஃபைல் நேமே நம்மளுக்கு வரல. If you want to test, right, you can have one more echo also. இங்க நீங்க கொடுத்த உடனே you can have this again. Inside, not inside function. Yeah, file name மட்டும் you can print it. Or you can use this வெறும் ஃபைல் நேம் மட்டும் நீங்க பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். see இதை கூட நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா you will know நம்ம கொடுத்த ஃபைல் நேம் என்ன வருமோ அது தென் செக் பண்ணோம். செக் பண்ணிட்டு இது வரும் இந்த ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண அப்புறம் தான் இந்த திங்ஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ இன்னொன்று ஷெல் ஸ்கிரிப்டோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஐம் கிவிங் சம் லைன்ஸ் ஹியர், ரைட், சப்போஸ் திஸ் இஸ் நாட் எ குட் லைன். கரெக்டாக கமாண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. வாட் ஷெல் ஸ்கிரிப்ட் யூஸ்வலி டஸ் பார்த்தீங்கன்னா, so I will insert here. So what this shell script does, right, even நம்ம ஃபைல் எரரா இருந்தாலும் it will run others.
see if I do dash 20, right? The command run it, it won't stop. It won't stop. And again it will go. So ஷெல் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் லைன் பை லைனாக அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அதனால ஈவன் இஃப் ஒன் லைன் ஹேவ் எரர், இட் வில் ஸ்கிப் பண்ணாது, இட் வில் ஷோ எரர், தென் இட் வில் ட்ரை டு எக்ஸிக்யூட் அதர்ஸ் லைன் ஆல்சோ. ஸோ சில லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எரர் ஆனோடனே யுவர் ப்ரோக்ராம் வில் கெட் டெர்மினேட்டட். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வி கால் எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஸ்கிரிப்ட்ஸ் வரும்போது அது எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் எனி டவுட்டாக இருக்கா? ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் வென் யூ ட்ரை யூஸிங் இட், ரைட், யூ வில் ஏபிள் டு நோ தட். ஓகே, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அதே போல் தான் இங்கே ஒரு யூசர் நேம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரு யூசர் நேம் கொடுத்தா வி கேன் செக் ஐடி ஈஸி டு யூசர் கொடுத்தா அந்த யூசர் இருக்கா இல்லையான்ட்டு நம்மளுக்கு தெரியும், ரைட்? இங்கே அதுதான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு யூசர் இருக்கா இல்லையான்ட்டு ஒரு யூசர் கிட்ட நான் வாங்குறேன், ரூட்டுன்னு ஒரு யூசர் வாங்குறேன்னா செக் பண்ணுது ஐடி ரூட் இருக்கான்ட்டு. ஸோ இருக்கு, இட் மீன்ஸ் அதர் கமாண்ட் இஸ் சக்சஸ். நான் வர அவுட்புட்டை வந்து டெர்மினல்க்கு ரீடைரக்ட் பண்ணிடுறேன். தட் யூசர் நேம் இஸ் எக்ஸிஸ்ட். சப்போஸ் இல்லைன்னா இட் வில் ஷோ யூசர் நேம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் சொல்லி நீங்கள் இந்த நான் ஒரு ரீயூசபிள் கோடா ஒரே ஒரு வாட்டி மட்டும் நம்ம செக் பண்ணலாம் இருக்காங்களா இல்லையா. சரி, செக் பண்ணிட்டு நீங்கள் யூ கேன் ரன் திஸ் ரீயூசபிள் டெம்ப்ளேட். ஓகே, தட் இஸ் இது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் டேபிள். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு பிரிண்ட் 5 டேபிள், ரைட், 5 டேபிள் பார்த்தீங்கன்னா இட் வில் பிரிண்ட் த 5 ஃபார் என்ன இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபங்க்ஷனல் பேராமீட்டர் $1 யூஸ் பண்ணியிருக்கேன். தென் ஃபார் ஐ இன் 1 to 10 மீன்ஸ் இதேமாரி நான் என்ன ஏன் இந்த டாட்ஸ் கொடுத்துருக்கேன்னா இட் மீன்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணும். இட் மீன்ஸ் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா லூப்ல வந்து இட் வில் டேக் ஃப்ரம் 1 to 10. ஸோ லூப் ஃப்ரம் 1 to 10 இது வந்து உங்களுக்கு 1 to 10 வரைக்கும் இட் வில் டேக் த லூப். ஓகேவா? இந்த லூப் வந்து அப் டு 10 வரைக்கும் இந்த ரன் ஆகும். ஸோ டூ என்ன பண்ண சொல்றேன். ஸோ ஐ ஆஸ்கிங் டு டூ டாலர் நம்பர் நான் என்ன கொடுத்துருக்கேன் 5. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது it will come with 5 1. So I do a multiplication. So multiplication கொடுத்தேன்னா it will print up to 10. 5 into 10 50 வரைக்கும் it will print. See, I'll call this function vi t1. Okay, t1.sh. Okay, dash t1 கொடுத்தோம்னா see it got printed, the values got printed. So promote இதே வந்து இந்த இதை நான் வந்து கால் பண்றதை கேன் ஐ கெட் இட் இன் யூசர்ல இருந்து நம்ம கால் பண்ணி எடுக்கலாம்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் கெட் இட். ஸோ ஃபார் தட் யூ கேன் யூஸ் ஒரு நம்பரை நான் வந்து யூசர் கிட்ட வாங்க சொல்றேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை ஐ கேன் பாஸ் இட் ஹியர் டாலர் நம்ம கொடுத்து பாஸ் பண்ணலாம். ஸோ கொடுத்துட்டு யூ கேன் கெட் அ டைனமிக் இன்புட். நீங்க யூசர் கிட்ட இருந்து டைனமிக் இன்புட்டை நீங்க வாங்கிக்கலாம். 21 கொடுத்துட்டு ஐம் சேவிங் இட், ரைட்? பேஷ் 21. ஓகே, see ஒரு நம்பர் ஸ்பேஸ் உள்ளது. ஐ வாண்ட் டு பிரிண்ட் 14 டேபிள்ஸ். 14 டேபிள்ஸ் பிரிண்ட் பண்ணோம்னா இட் காட் பிரிண்டட். அதே போல ஒரு ஃபங்க்ஷனை நீங்க டிக்ளேர் பண்றீங்க. ஸோ இங்க நான் ஃபங்க்ஷனை எழுதிட்டேன். இதுக்கு முன்னாடியே நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியுமா? நோ, யூ கான்ட் கால் திஸ் ஃபங்க்ஷன். ஏன்னா நான் சொன்னா இது லைன் பை லைன் தான் ரீட் பண்ணுமே தவிர கம்ப்ளீட் ஸ்கிரிப்டை ரீட் பண்ணாது, ரைட்? இப்போ ஃபங்க்ஷனே நான் கிரியேட் பண்ணல, இந்த ஃபங்க்ஷனே நான் இன்னும் கிரியேட் பண்ணல, அதுக்கு முன்னாடியே நான் கால் பண்றேன்னா இட் வில் த்ரோ ஏ எரர், எனக்கு தெரியாதுன்னு காட்டும். வேணா ஐ வில் ஷோ யூ திஸ். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எழுத முடியாது ஃபங்க்ஷனை. ஓகேவா? ஸோ நான் இங்கதான் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன்னா இட் won't take. I'll show you. dash
21. Okay. First read statement is printing this read statement. In the statement print ஆகுது, I'm giving 15. See, multiplication table என்கிட்ட இல்லைன்னு சொல்லுது, but command not found. So it's treating that as a command. So ஷெல் ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனை நீங்க கிரியேட் பண்ணிட்டு தான் அதை கால் பண்ண முடியும். இதே பாத்தீங்கன்னா ஜாவால எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனை நீங்க எங்க வேணா கால் பண்ணலாம். லைக் இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எழுதிட்டு நீங்க மேலேயே கூட நீங்க முன்னாடி கூட கால் பண்ணலாம். ஏன்னா அது வந்து கம்பைலர் லாங்குவேஜ் சொல்லுவோம். இட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் அது கம்ப்ளீட் ஸ்கிரிப்டை ரீட் பண்ணிடும். ரீட் பண்ணிட்டு ஓகே இது ஃபங்க்ஷன் இதுன்ட்டு அதுக்கு தே வில் ஐடென்டிஃபை. பட் இயர் இட் ஒன்ட் ஐடென்டிஃபை. இது பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ் சொல்லுவோம். ஒரு லைனாக தான் இது இன்டர்பிரேட் பண்ணும், ஒரு லைனாக தான் இது வந்து ரீட் பண்ணும். ரீட் பண்ணுறதுனால ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நம்ம கால் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஸோ தீஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அரேயோட எலிமெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை these things. Okay, this one. So next பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த ரிவர்ஸ்னு வேர்டு, ஒரு ரிவர்ஸ்னு ஒரு கமெண்ட். அது இல்லாம அந்த வேர்டு இல்லாம எப்படி நீங்க மேனுவலா அந்த வேர்டை ரிவர்ஸ் பண்ணா சொல்லிட்டு நான் இங்க ஒரு லாஜிக் கொடுத்துருக்கேன். ட்ரை டு கோ த்ரூ திஸ். ஒரு வேர்டை நம்ம எடுத்தோடனே ரிவர்ஸ் பண்ண வேர்டை ஒரு எம்டி வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். எம்டி ஸ்ட்ரிங் எதுவுமே இல்லாம எம்டி வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் அதோட லென்த் எடுத்துக்கிறேன். இப்போ டெவாப்ஸ் கொடுத்தோன்னா டெவாப்ஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 6 இருக்கும், கரெக்டா? ஸோ 6 இங்கே வரும்போது நான் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி லென்த் எடுத்து ரிவர்ஸ்லேருந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இட் மீன்ஸ் ரிவர்ஸ்டு வேர்டாக ஒரு வேர்டாக நான் கன்கார்டினேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இட் வில் பிரிண்ட். ஸோ இஃப் ஐ ரன் தி ஸ்கிரிப்ட் ரைட் vi 22.sh I paste here, right? Public, okay? Dash 22.s. Favor. இப்போ ஒரு வேர்ட் கேட்குது, I use DevOps. DevOps கொடுத்தோம்னா see reversed versus print ஆயிருக்கு. இது எப்படி ஆக்சுவலாக பாசிபிளாக இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இங்கே வரும்போது லென்த் ஆஃப் a word. இப்போ நான் DevOps கொடுக்கறதுனால நம்மளுக்கு தெரியும் இந்த லென்த் வந்து இட் வில் கெட் 6, ரைட்? டெவாப்ஸ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். ஸோ 6 எடுத்துப்போம். இங்கே வரும்போது இந்த லூப் இருக்குல்ல, இந்த லூப்பில் என்ன பண்ணுறேன்னா i = $length. இந்த லென்த் இதோட வேல்யூ என்ன 6. இங்கே வரும்போது யூ வில் கெட் ஃபார் i = 6. தென் கண்டிஷன் என்ன கொடுக்குற 6 - 1. ஓகே, இட் மீன்ஸ் இண்டெக்ஸ் வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ பிரிண்ட் பண்ணோம். தென் i = greater than or equal to 0 1 செக் பண்ணுவோம். ஆமா, ஏன்னா இதுதான் பிரேக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டு i மைனஸ் நான் கொடுக்குறேன். ஓகே ஓகே ஃபார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்க கொடுக்குறேன். தென் டூ என்ன பண்ண சொல்றேன், ரிவர்ஸ் அந்த பர்டிகுலர் வேரியபிள் எடுத்தோம்ல, அந்த வேரியபிள்குள்ள $i என்ன, $iயோட வேல்யூ ஒன்று. இப்போ நம்மளுக்கு 6 - 1 5:1 இந்த இண்டெக்ஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் லாஸ்ட் லெட்டரை இட் வில் பிரிண்ட். 5:1 இந்த 5ல இருந்து கடைசி ரிமைனிங் வரைக்கும் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இட் வில் பிரிண்ட் DevOps, right? It will go with yes. அப்புறம் ரிவர்ஸ்டு வேர்டா ஒன்னொன்னா இது மேனுவலா ஆட் பண்ணிட்டு வரும் உங்களுக்கு. DevOps, if I give DevOps, right? What is that? It will give spout. இந்த வேர்டை உங்களுக்கு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல ஒரு ஐட்ரேஷன்ல ஒரு இது பிரிண்ட் ஆகும். லைக் ஃபர்ஸ்ட் ஒன் இட் வில் கெட் பிரிண்ட் எஸ். தென் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இட் வில் பிரிண்ட் POVED until the loop. ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் தெரியும் 0 தான் முடியும், அதனால 0 கேரக்டர் நம்மளுக்கு தேவை. அதனால I use 0 இந்த சென்ஸ் லாஸ்ட் லெட்டர் கூட உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் D. இஃப் ஐ யூஸ் ரைட் இந்த கிரேட்டர் தென் 0 கொடுத்தோம்னா யூ ஒன்ட் கெட் திஸ் D. இந்த D உங்களுக்கு வராது, இதோடவே நின்றுடும். ஸோ டு அவாய்ட் தட் ஐ யூஸ் greater than equal to 0. ஸோ இது மேனுவலா ரிவர்ஸ் பண்றது. we know that இந்த remove command யூஸ் பண்ணனா rev command யூஸ் பண்ணீங்கன்னா
will automatically reverse testing. நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. யூசேஜ் யா உங்களுக்கு ஈஸியா ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். சப்போஸ் இன் கேஸ் தே வாண்ட் டு டூ அ மேனுவல் அப்ரோச்னா யூ கேன் யூஸ் திஸ் அப்ரோச். ஓகே ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம லைக் பார்த்தோம், ஃபங்க்ஷனல் பேராமீட்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். நாளைக்கு எப்படி ஒரு இதுக்கு ஒரு ஸ்கிரிப்டுக்கே நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம். இட் மீன்ஸ் வி ஆர் மேனுவலா இப்போ நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருந்தோம், ரைட்? ஸோ எல்லாமே ஹார்ட் கோடடா பண்ணிட்டு இருந்தோம், கரெக்டா? கேட் 21 எல்லாமே வந்து நம்ம மேனுவலா லைக் ஹார்ட் கோடடாவே கொடுத்துட்டு இருந்தோம். இதை வந்து நான் ஹார்ட் கோடடா கொடுக்காம ஐ வாண்ட் டு ரன் இன் ஸ்கிரிப்ட். நான் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணும்போது இங்க கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்றேன்னா, இப்போ ஒரு ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷன் கால் பண்றேன்னா, இப்போ நான் இங்க கொடுக்கும்போது இந்த ஆர்குமெண்ட்டை வந்து இட் ஷுட் டேக். நான் இங்க என்ன ஆர்குமெண்ட் கொடுக்குறேனோ இதை வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து எடுத்துக்கணும். ஸோ வி வில் டூ தட். ஓகே, டுமாரோ கிளாஸ்ல இருந்து வில் டூ லைக் என்ன ஒரு 2 கிளாஸஸ்ல வில் கேன் கம்ப்ளீட். ஓகேவா? கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஸ்கிரிப்டிங், தென் வில் ஸ்டார்ட் அதர் மாடியூல்ஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல எனி டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்ல இங்க வந்து? ஆமா, இண்டெக்ஸ் வந்து எங்க லைக் மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜ், எல்லா லாங்குவேஜஸுமே இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, எனி டவுட்? பிரமோத், சொல்லுங்க. ஒரு டவுட் இருக்கு. ஃபைல் லிங்க் ஷார்ட்கட் சொன்னீங்கல்ல, ஹார்டனிங் சாஃப்டனிங் ஃபைல். ஆமா, இப்போ அந்த ஹார்டனிங் ஃபைல் வந்து ஷார்ட்கட் கிரியேட் பண்ணக்குள்ள அந்த லிஸ்ட்ன்றது காட்டுறது இல்ல, அதே சாஃப்ட் லிங்க்ல வந்து வந்துட்டு இருக்கு. அது எப்படி நம்ம அதை ஷார்ட்கட் ஃபைல்னு கண்டுபிடிக்கிறது? ஹார்ட் லிங்க்ல ஹார்ட் லிங்க் ஃபைல் நீங்க ஷார்ட்கட் ஃபைலே சொல்ல முடியாது, ஏன்னா அது கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா தட் ட்ரீட் அஸ் எ செப்பரேட் ஃபைலா தான் ட்ரீட் பண்ணுமே தவிர யூ won't able to see that. ஸோ அதுதான் சொல்றேன், யூ டோன்ட் நோ தட் வெதர் திஸ் ஃபைல் இஸ் ஹார்ட் லிங்க் ஆர் சாஃப்ட் லிங்க். ஹார்ட் லிங்க் ஃபைலா தெரியாது, சாஃப்ட் லிங்க்னா நம்மளுக்கு தெரியும், இட் வில் ரெஃபரன்ஸ், இல்லைன்னா எல்லாரும் யூ வில் கெட் அன் ஐடென்டிஃபிகேஷன், ரைட்? ஸோ ஹார்ட் லிங்க் வந்து ஒரு நார்மல் ஃபைலா தான் ட்ரீட் பண்ணுமே. யூ won't able to see லைக் அது ஹார்ட் லிங்க் ஃபைல்னு உங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே பிரமோ, ஓகே. Okay, so we'll do that. I'll introduce like 1 or 2 different commands tomorrow. Okay, then we'll go with the production script. Production script la da neenga eppadi mail get pandradhula irundhu I'll teach you everything. Okay va? Okay, Okay, thank you. thanks. Thank you, bye bye. Bye.